சொல்றாரு. அடி போலி தாங்க. ஐயோ வேற லெவல். அடாடா வா வாட் ஏ பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். அடா நாயா ஃபாரஸ்ட் இது பிடிக்குது. நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா. ஹலோ டியர் மக்களே, நம்ம வந்து மூணாறு கேப் ரோடு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ மூணாறுலேருந்து மறையூர் காந்தலூர் வழியாக போயிட்டு அமராவதி டேம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஈரோடு போய் ஜாயின் ஆக போகிறோம். இந்த விழாவில் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அதிகமாக எங்களால் கேமரா யூஸ் பண்ண முடியல. அதுவும் யூஸ் பண்ண கேமராவுக்கு கரெக்டாக வாய்ஸும் கொடுக்க முடியல. கொஞ்சம் தூரத்துக்கு வாய்ஸ் கொஞ்சம் நேரம் அப்படி தான் கரகரான்னு அதிகமாக சவுண்ட் நாய்ஸ் கேட்கும். அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாய்ஸ் நல்லா வரும். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்களே. சரி வாங்க விழாக்குள்ளே போயிடலாம். 50 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப ரோடு புதிய ரோடு ரொம்ப வேணாம். வழிநாடு சார் ஸ்லோவாக போயின்னு இருக்கிறோம். வாய்ஸ் கேட்குறாலே தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரியான மழை, அது வந்து என்னால் பண்ண முடியல. வேகமாக போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப டீப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், எட்டு இருக்குது, கல் மேலாம் இருக்குது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்குது. சாரான விஷயம் பார்த்துனே போகணும். அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் நிறைய சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அருவிகள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கிறோம். பட் டேஞ்சரான ரோடுங்க, பார்த்து தான் போகணும். கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் மழை பெய்யல. விட்டு ரெயின் சீசன் வந்தீங்கன்னாக்கா ரெயின் சீசன் இல்லாத ரெயின் சீசனுக்கு வேறு இடத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப கஷ்டம், மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வா வாட் பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க. அடி போல இருப்பாருங்க. ஃபுல்லாக டிஎஸ்க்கு ஆப்போசிட்டான வியூ சூப்பராக கேட்டு பாருங்க. வேற லெவல். நிறைய சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். ரோட் சைடு சூப்பராக இருக்குது. டைம் இல்லைங்க. அப்புறம் கேப் ரோடில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அந்த இடத்துல சூப்பராக ஃபோட்டோ ஷூட் வீடியோலாம் பண்ணி போயிருக்கலாம். போய் ஆகணும். 1,000 பாலத்தை காணணுமா? நம்ம கவின் பிரதர் சொல்லிட்டே இருக்கிற என்ன எதுவும் தெரியல, போனதான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் பாஸ் எனக்கு அதிகமாக வந்துடுமா, அதனால என்ன பண்ண நீங்கள் சீக்கிரமாக போவாங்கன்னு சொல்கிறாரு. அப்பா பார்த்து ப்ரோ ஸ்லோவா நிற்க. சைடில் போடு ப்ரோ, சைடில் போடு. சைடில் போடு அப்படியா. ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டாங்க, தப்பிச்சாங்க எப்படியோ. வாங்க பார்க்கலையா? பார்த்து ஸ்லோவாக போகலாம். அந்த ரோடு ரொம்ப டேஞ்சர். நேற்று போகணுமே, அது கூட ஒரு அளவு நல்லா இருந்துச்சு. ரோடு சரியில்லை. இது என்ன பண்ணுறாங்க? ஆளே காணோம். தெரியலையா? ஏதோ எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ரொம்ப ஸ்டேட்டே வரணும். ரோட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸே போகணும். என்ன செய்யும் பாவம், டேஞ்சர் ஆகிடுச்சு. அப்படியே தப்பிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஆகிட்டாரு. லைட் அடி போட்டுருக்கோம். வந்துட்டா கூட ஒரு வண்டி எல்லாம் கார் தான் அப்படியே வேலையாக வராங்க. யாராவது லெஃப்ட் வச்சோன்னா பழக்க விட்டாங்க. என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. வேற
வெஹிக்கிள்ஸும் அதிகமாக இருக்குது. அதிகமாக ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான். பட்டு டேஞ்சரான ரோடுங்க அது. மூணார் டு காந்தலூர் அந்த வழி டேஞ்சரான வழி. பட் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் கணக்கே இல்லைங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது, அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ், இன்னொரு ரிவர் கிராசிங் சூப்பராக இருக்குது. அடி தாங்க. ஐயோ வேற லெவல். அடாடா என்னமா இருக்குது, அள்ளிக்காளி தானே. ஐயோ சூப்பரா இருக்குதுங்க. அள்ளிக்காளி காணிக்குது. டைம் இல்லையே மக்களே, டைம் இல்லையே. டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அப்படி ஒன்னா கொண்டு சூப்பராக வந்துருக்கோம். அடாடா பாருங்க. ஐயோ அல்டிமேட்டா இருக்குது, அல்டிமேட். அள்ளிக்காளி காணிக்குது. பட் நோ டைம், எங்களுக்கு டைம் இல்லை. போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நோவே இழுத்து பாருங்க, சூப்பராக இருக்குது. ஐட்டு மலை வேற லெவலில் இருக்குது. சரியா கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சூப்பராக இருக்குது மலை. இவ்வளோ நேரம் மீடியம் மூடு போடலை, மழை வந்ததுனால மழை கொஞ்சம் தூரம் நின்று இருக்குது. இப்போ தான் மீடியம் மூடு போட்டேன். என்ன மக்கள், அடாப்பா சாமி, ஒரு பிளேஸ் போகிறதுக்குள்ளே போதுமானே ஆகிடுது. என்னாச்சு தெரியலிங்க, நிற்க வச்சிட்டாங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ், ஒண்டர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே போடா. அடாடா செம்மையாகுதுங்க, அல்டிமேட்டாக அள்ளிக்கோலிக்காக இருக்குது. போகிற வழியெல்லாம் வாட்டர் ஃபால்ஸு. எங்களால் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஷோ சேடாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. பைப்புலேருந்து தண்ணி அங்கே தான் விட்டு போகிறாங்க தெரியல. அங்கே ஒரு குளம் வச்சு விட்டு வச்சுக்கிறாங்க, அது ஒரு வாட்டர் ஃபால்ஸா. ப்ரோ வண்டி கழுவிட்டு போயிடலாமா? வண்டி கழுவிக்கலாமா? வண்டி அடிச்சு ஃபோர்ஸாக வச்சு தண்ணியெல்லாம் போயிடும். வண்டி நிற்க வச்சு அச்சா போ, ரெண்டு பக்கம் திரும்பி அதே கழுவிடும். கழுவிக்கலாம். எப்படி தான் நான் போகிற வரையும் நம்ம அடிக்கும். செம்மையாக்குது. என்னாச்சு தண்ணியா? என் மக்களே மறையூர் வந்துட்டோம். மறையூர் தான் ரீச் ஆகிட்டுமா? ஓகே, மறையூர் தான். இதெல்லாம் மறையூர் என்ன பேர் தெரியல. அதனால் அது என்ன பேர் வந்து மறையூர் நல்லா தான் இருக்குது பேர் கேட்குறதுக்கு. இந்த ரோட்டில் பைக்கு ஓட்டுறது என்ன ஒரு அட்வென்ச்சரான விஷயம். நம்ம கரெக்டாக இந்த லாஸ்ட்டு 2-3 நாளாக ஒரு அட்வென்ச்சரே தான் பைக் ஓட்டிகிட்டு கிடக்குறோம். ஒன்றும் பண்ணலை, ஓட்டேன்னு ஓட்டுறோம். அந்த அட்வென்ச்சர் தான் ஸ்லோவாக போகணும். இந்த ரோட்லேயும் நிறைய வெஹிக்கல்ஸ் வருது. நமக்கு ரைட் சைடில் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ரிவர் சைடில் போய்கிட்டே இருக்குது. ஒரு கால்வாய் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க, மாட்டு போயினே இருக்குது ரைட் சைடு பள்ளத்தில். அவர் சவுண்டு நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. அது ரெட் கலர் ஏதோ வெஹிக்கிள் போகுது. டிஃப்ரெண்டான வெஹிக்கிள் தான் இருக்குது கேரளாக்குள்ளே. ஹோட்டல் ஜோசப் ஃபார்ம். நோப்பா நாங்கள் பிஸி. நல்ல மலைவாழ் சாலை, சர்க்குன்னு தான் போயின்னுக்கிறோம். நேற்றுலேருந்து நேரத்துலேருந்து. அடா நாயா ஃபாரஸ்ட் இது இப்படிக்குது. சூப்பராக அடிப்பொலியாகுது. மரங்கள்லாம் ஒரே லெவலில் இருக்குது. சில்லுன்னு வர இருக்குது. திரும்ப மழை ஆரம்பிச்சிச்சா? மழை வேறு வருதுங்க. ரைட் சைடில் ப்ரைவேட் ஏரியான்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்லேயே ப்ரைவேட் ஃபாரஸ்ட். யாராவது தேக்கு மரங்களை வச்சு விட்டுக்கிறாங்க. அதுக்கு தான் முள்வேலி போட்டு கம்பி வேலி போட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஹோம்லி ஃபுட்ஸ் ஆண்டி உக்கான்னு எல்லோரும் கூப்பிடுது சாப்பாட்டுக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, இந்த இடத்துல சேல் ஆகுதா இல்லையா தெரியல. வெஹிக்கிள்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ரோடு மட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கவுங்க பிஸ்னஸ். இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் பிஸ்னஸ். இங்கெல்லாம் மழையே இல்லை போலக்குதுங்க. ஓகேங்க, நடத்துங்க. குருவி ஓரம் போ. கேட் போட்டே க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க வாட்டர் ஃபால்ஸை. அது வண்டி வரல, சூப்பராக பார்த்துக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குளிக்கிறவங்க போய் குளிக்கலாம். வா, ஒண்டர்ஃபுல் ப்ரோ. இது சூப்பராக இருக்குதா? இது சூப்பராக இருக்குது. வா க்ளோஸ் ஓப்பன் இல்லைங்க. மறையூர் வாட்டர் ஃபால்ஸா இது? மறையூர் வாட்டர் ஃபால்ஸா ப்ரோ? கரிமுட்டி ஃபால்ஸ். கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் போர்டு வச்சுருக்குறாங்க.
பட் சூப்பர், வேறு லெவல், நல்லா தரமாக இருக்குது. ஓகே நம்ம போகலாம். நான் எப்படி போகும்பா, நீ எப்படி நிற்க வச்சா? பரிமுட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். வா, எதுக்கு நிற்க வச்சாங்க பா தெரியுது எனக்கு. சும்மா இருக்க மாட்டீங்க ப்ரோ நீங்கள். அந்த பொண்ணை ஓட்டி விட்டீங்க. ஓடியே போயிடுச்சு. அது க்ளோஸ் போட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அடடா, இதுன்னு அப்படி இருக்குது ரோடு, அப்படியே ஃபுல்லு இறங்குது சர்க்கிள் மாதிரி. எப்படி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுதான் உண்மை, வளைஞ்சி நினைச்சு அப்படியே. ஐயோ சாமி, என்ன மோசமான ரோடுப்பா சாமி இந்த பக்கம். வா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே அவ்வளோ பெரிய பள்ளம். ரோடு கொஞ்சம் சின்னது, அதுதான் பிரச்சனை. ரோடு பெருசு பண்ண முடியாது. அதுக்கு மேலே அவள் பார்த்து போய்க்கணும், அவ்வளோதான். சும்மா அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது கண்ணுக்கு. அந்த மாதிரி மழையில் நினச்சி இப்போது மழை இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை இல்லாமல் இருக்கிறதுனால லைட் ஏட்டான தூரல் தான், அதிகமாக இல்லை. பட் இந்த வழியில் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் அதிகமாக இருக்குமா, பார்த்துக்கினே போகணுமா. நம்மளுக்கு கை காமிச்சிட்டார், எப்படியா கரெக்டாக ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஒரு கேமரா பார்த்தா ஜாலியான குஷி சில பேருக்கு. சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் அதை முறைக்கிறாங்க, சில பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. சில பேர் சில விதம், பல பேர் பல விதம். நமக்கு என்ன, நம்ம விதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, டன். இந்த பக்கம்லாம் மழை இல்லை, வாட்டர் பாசல் தண்ணியும் இல்லை. ஸோ சேட். என்ன பண்ணுறாங்க? ஓ, அந்த பழம் இருக்குதுங்க, அந்த சின்ன பழம். என்ன பழம்? நாதாரி பழம். ஸோ எங்கள் ஊரில் சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்ருக்கலாம், நிற்க வச்சுருந்தா. சே, நானும் முன்னாடி மூவ் பண்ணிட்டேனே. நான் பாட்டுக்கும் பறித்து சாப்பிட்ருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டுது எனக்கு. சின்ன வயசில் அப்படி சாப்பிடுவோம். அத்தை என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதாங்க. பேசாமல் சிட்டிக்கு போய் செட்டில் ஆனதை விட வில்லேஜில் செட்டில் ஆகினா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. நம்ம எது நினச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். அதை விட்டுருவோம். நம்ம இந்த ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நம்ம ஏகே ப்ரோ அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், சூப்பராக இருந்திருக்கும். அப்படி வந்து போயிருக்கலாம். அவர் செம்ம ரோடுங்க, புது ரோடு. அப்படியே சோத்தை கொட்டி சாப்பிட்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் வியூக்கும் ரோட்டுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. கேமரா ஆஃப் பண்ணதுக்கு மனசு வர மாட்டேது எனக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்குது ரெக்கார்டிங். பட் பிரேக்கு மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லை ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நம்ம கவின் ப்ரோதே ரொம்ப ரிஸ்காக பிரேக் கொஞ்சம் சரியாக பிடிக்கலன்னு ஸ்லோவாக வந்துன்னுக்குறாரு. வாவ், மழையை பாருங்கள் பக்கத்தில் எப்படி இருக்குது. ஐயோ சாமி, இன்னும் அப்படி இருக்குது. அது எவையா அந்த ரோடு போட்டிங்க? உங்களுக்கெல்லாம் ஹட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ரோடு போடுறதுக்கு எவ்வளோ திறமை வேணும் தெரியுமா? அடா ராமா, துப்பாக்கி பார்த்துப்பா. சூப்பராக அந்த ரோடெல்லாம். வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணணுன்னு நீங்கள் பிளான் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வேறு இது கூட அட்வென்ச்சராக பாடுறா, சூப்பராக இருக்கும். என்ன தரமாக இருக்குது பாருங்கள். அடா அவ்வளோ பெரிய மலைக்கு பக்கத்தில் ரோடு பார்த்தோன்னா சும்மாவா? வண்டியில் பெட்ரோல்னா கூட பாருங்கள், மாடு போயிட்டே இருக்கலாம். என்ன ரோடியா அது? யாராலும் இந்த ரோட்டை மிஸ் பண்ணியே பண்ணிடாதீங்க. 3 to உடுமலைப்பேட்டை ரோடு. ஓ, சூப்பராக இருங்க மயில். வாட் ஏ பியூட்டிஃபுல் மயிலுங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. வாவ், நம்மளே பார்க்குது. ஹாய், வாங்க. ஓகே போகலாம் ப்ரோ. மயில் ப்ரோ சூப்பராக இருக்குது. போறியா? அங்கே நின்று வா, போகலாம். வா ப்ரோ, எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஐயோ, கார் வருதே. இங்கே இருக்குதுல்ல ப்ரோ, சூப்பரா. இப்போ ஓடுது ப்ரோ. இப்போ பிரிஞ்சிச்சு ப்ரோ. ஸ்லோவாக போட்டா? ஸ்லோவாக பாரு இரு ப்ரோ. நான் எதுவும் பண்ண மாட்டேன். வா,
ரொம்ப அழகாக இருக்குது மயில் பார்க்குறதுக்கு. என்ன அழகு அப்பா சாமி. இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்லை மயிலை. நிறைய பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில் பார்த்துருக்குறேன், பட் இவ்வளோ க்ளோஸாக பார்க்கல. ஆமாம்லா கரெக்டு, ஒரு வாட்டி வீடியோவில் எடுத்துருக்கேன் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில். இந்த செகண்ட் டைம். ஸ்டாப் கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் தானே அது. பழனி, பொள்ளாச்சி, திண்டுக்கல் இதுதாங்க நினைக்கிறேன் செக் போஸ்ட்டு. காந்தலூர் செக் போஸ்ட்டு இல்லை, இதுக்கப்புறம் இருக்குதா? திருப்பூர் மாவட்ட ஊராட்சி தங்களை என்பதும் இருக்கிறது. ஓ, இங்கே திருப்பூர் மாவட்டமா? இங்கே செக் பண்ணுறாங்களா? ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை டைகர் ரிசர்வ்ஸ். அங்கே போடு போகிறோம், முன்னாடி போடு. நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பாடுறது. எந்த பக்கம் திருப்பூர் மாவட்டம். இது திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை டைகர் ரிசர்வ் இது. பட் 6 மணிக்கு மேலே தான் விட மாட்டாங்களாம். நம்ம கவின் பண்ண 4 மணி சொன்னார், பட் 6 மணிக்கு மேலே தான் விட மாட்டேன் அப்படின்னாங்க. சரி கேட்டேன், நெக்ஸ்ட்டு எப்போ வாங்க, எப்போ வந்தாலும் 6 மணிக்கு மேலே தான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்லதாக போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதனா டீ காப்பி குடிச்சிட்டு அமராவதி டேம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு நேரமாக போகலாம். அமராவதி அந்த டேமை பார்க்க போகிறோம். எனக்கு என்ன ஒரு ஃபீல்னால், இப்போ நம்ம பெங்களூர் கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது. பட் இந்த பக்கம் மழையில் பழகுது. ஸோ சேடு. கேரளா ஃபுல்லு மழை. இந்த பக்கம் பாருங்கள், எதுவும் வெஸ்டர்ன் கட்ஸ் தானே, ஆனால் எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம், போகலாம். அனிமல்ஸில் எங்கே தண்ணி குடிக்கும்ப்பா இந்த இடத்துல. என்ன ஒன்று, இதில் அதிகமாகவே அம்சம் இருக்கும், அவ்வளோதான். பார்த்து போகணும். ஸ்பீட் பிரேக்கர். கீழே வந்துட்டு வாட்டாப்பான். பட் ஹெவி டேஞ்சருங்க இந்த ரோடெல்லாம். அட்ராச்சக்கா போடுறா பிரேக்கு. ப்ரோ என்னது இது? போகிறது எப்படிக்குது?